அண்மைச் செய்தி. மலாக்கா நீரிணையில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று சென்யார் புயலாக மாற வாய்ப்பிருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்யார் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. மலாக்கா நீரிணையில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று சென்யார் புயலாக மாற வாய்ப்பு என அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறும் வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்யார் புயலால் தமிழ்நாட்டிற்கு எந்த பாதிப்பும் இருக்காது என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். முழு விவரங்கள் என்ன? மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிரவு 11 மணி அளவுல அதனுடைய வலு அதிகரித்திருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்று முற்பகல் வேலைக்குள்ளாக அது புயலாக வலுப்பெறும் என்று வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறார்கள். முன்னதாக வானிலை ஆய்வு கொடுத்திருந்த முன்னறிவிப்புல மலாக்கா நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இல்லை என கூறி புயலுக்காக கொடுக்கப்பட்டிருந்த வாய்ப்பு என்பது அப்பொழுது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அந்த முன்னறிவிப்புல அவங்க புயல் என்று கூறியதை திரும்ப பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தற்பொழுது மீண்டும் புயல் உருவாவதற்கான வாய்ப்பு, அதுவும் இன்றைய தினம் முற்பகலிலேயே உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மேலும் உருவாகக்கூடிய பகுதி என்பது மலாக்கா நீரிணை பகுதியில் இருக்கக்கூடிய கடல் பரப்பிலே அது உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல வங்கக்கடல்ல தென்மேற்கு கடல் பகுதி நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னும் 12 மணி நேரத்துல, அதாவது நேற்று இரவு 12:30 மணி நிலவரப்படி 12 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து 24 மணி நேரத்துல நாளை தினத்துக்குள்ளாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரே நேரத்தில் 2 வகையிலான சுழற்சிகள் வங்கக்கடலில் ஒட்டியிருக்கூடிய நிலவரத்தினால எந்த சுழற்சி அதிக அளவு வலுப்பெறும் என்பது குறித்து ஒரு விரிவான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல முடியாத சூழல் இருந்த நிலையில தற்பொழுது மலாக்கா நீரிணை பகுதியில் இருக்கக்கூடியது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்ற நிலையிலிருந்து மேலும் வலுவடைந்து மேற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது. அதாவது தெற்கு வங்கக்கடல் பகுதிக்குள்ளாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. தெற்கு வங்கக்கடல் பகுதிக்குள் வரும்பொழுது அது மேலும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பே அதிகம் என வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த சூழல்ல அது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் அதுக்கு ஏற்கனவே சொன்னது போல அரபு அமீரகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெயரான சென்யார் என்ற பெயர் பரிந்துரைக்கப்பட்ட பெயர் வைக்கப்படும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல ஒரு புயல் உருவாகக்கூடிய நிலையில மற்றொரு இடங்கள்ல, அதாவது வங்கக்கடல்ல தெற்கு வங்கக்கடல்ல ஒரு புயல் இன்னும் 12 மணி நேரங்கள் உருவாக இருக்குது. அதே நேரத்துல ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மற்றொரு பகுதியில் உருவாக இருக்கிறது. இதுபோல் ஒரே கடல் பரப்புல 2 வகையிலான சுழற்சிகள் நிலவுவதன் காரணமாக வானிலை பெரிய அளவிலான ஒரு அசாதாரண சூழல்ல ஒரு மழைப்பொழிவோ அல்லது அதிகமான புயல் காற்று வீசுவதற்கான வாய்ப்பு கடல் பரப்பிலே இருப்பதனால மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் உடனடியாக அவ்வாறு மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்கள் கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் வானிலை ஆய்வுகள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மழைக்கான வாய்ப்பு என்பது நாளை தினம் அல்லது நாளை மறுநாளுக்கு பிறகாக வலுவடைவதற்கான வாய்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமே பரவலாக மழை பெய்வதற்கான வாய்ப்பும், வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.